அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பாடல் ஆராதனை வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட இந்த மார்ச் மாதத்துல தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து தேவன் தாமே நம்மை நடத்தும்படி நாம் தேவனிடத்திலிருந்து இந்த மாதத்திற்கு நமக்கு தேவையான உதவிகள், ஒத்தாசைகள், நமக்கு தேவையான அனுக்கிரகங்கள், நமக்கு தேவையான நன்மைகள் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும்படி அவரையே நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி, ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றின்னு சொல்றோம் ஆண்டவரே. உமக்கு நன்றின்னு சொல்றோம்ப்பா, நன்றின்னு சொல்றோம். கர்த்தர் பெரியவர்னு சொல்றோம். கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர்னு சொல்றோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்றோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்துல எங்களுடைய வழிகளை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் காரியங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஞானமோ, எங்களுடைய திறமையோ, எங்களுடைய அறிவோ, எங்களுடைய சாமர்த்தியமோ, எங்களுடைய புத்தியோ எங்களை நடத்தாதபடிக்கு கர்த்தர் எங்களை நடத்தும்படி கர்த்தரிடத்தில் எங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரிடத்தில் எங்கள் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பலிபீடத்தில் கொண்டு வந்து எங்கள் காரியங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்ப காரியத்தை கர்த்தாவே உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறோம்ப்பா. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. உம்முடைய பலிபீடத்தில் கொண்டு வந்து இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே எங்கள் குடும்பத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவரே. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவரே. உம்முடைய பலிபீடத்துல கொண்டு வந்து ஆண்டவரே எங்கள் காரியங்களை உம்மிடத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பலிபீடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, எங்கள் பரலோகத்தின் ராஜாவே, உம்முடைய பலிபீடத்தில் கொண்டு வந்து வைக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு எங்கள் குடும்பத்தை தொடாதபடி, எங்கள் ஆண்டவரே சிந்தைகளை சத்துரு தொடாதபடி, எங்களுடைய நினைவுகளை சத்துரு தொடாதபடி, எங்களுடைய எண்ணங்களை சத்துரு தொடாதபடி எல்லாம் கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருப்பதாக, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு உட்பட்டு இருப்பதாக, கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருப்பதாக. தகப்பனே, இந்த மார்ச் மாதத்துல எங்க வாழ்நாளில் இனி எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு நாளுடைய எதிர்காலத்திலையும் எல்லாம் கர்த்தருடைய ஆவிக்கு உட்பட்டு இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நடந்தால் ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்று சொல்லி இருக்கிறவரே. எல்லாம் உமக்கு உட்படுவதாக, உம்முடைய பிரசன்னத்திற்குள் உட்படுவதாக, உம்முடைய நடத்துதலுக்கு உட்படுவதாக. உலகமோ, மாம்சமோ, பிசாசினுடைய தந்திரங்களோ எங்களுடைய எல்லைகளை நுழையாதபடி ஒரு தெய்வீக பாதுகாப்பை நாங்கள் எடுக்கிறோம். தெய்வீக அரணை எடுக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவினுடைய உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்று சொல்லி இருக்கிற உம்முடைய வேத வார்த்தை
வார்த்தையின்படி தகப்பனே எங்களுடைய எல்லைகளிலே சத்துரு நுழையாதபடி வேலி அடைப்பீராக. சத்துருவினுடைய ஆளுகைகள் எங்கள் குடும்பத்திற்குள் வராதபடி வேலி அடைப்பீராக. சத்துருவினுடைய ஆளுகைகள் எங்கள் சந்ததிகளுக்குள் வராதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பீராக. எங்களுடைய பொருளாதாரத்தை சத்துருவினுடைய ஆளுகை தொடாதபடி அழிக்கிற வல்லமைகள், கொள்ளுகிற வல்லமைகள், நிர்மூலமாக்குகிற வல்லமைகள், விரயமாக்குகிற வல்லமைகள் எதுவும் ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதங்களை, எங்களுடைய தொழில் ஸ்தலங்களை, எங்களுடைய ஊழிய எல்லைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் நீர் வேலி அடைப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து மறைத்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிறவரே, சத்துரு வெள்ளம் போல எழும்பி வரும்போது அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிற ஆவியானவரே, எங்கள் எல்லையிலே ஆவியானவர் கொடியேற்றுவீராக. எங்கள் எல்லைகளிலே ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி அருள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு வேண்டாதவைகள், தெய்வீகமற்ற ஆத்தும பிணைப்புகள், தெய்வீகமற்ற காரியங்கள், தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள், தேவனை வருத்தப்படுத்துகிற காரியங்கள், தேவனை மனக்லேசப்படுத்துகிற காரியங்கள் ஆண்டவரே எங்களுடைய பாளையத்திற்குள் நுழையாதபடி கர்த்தர் வேலி அடைப்பீராக. ஒருவேளை ஏற்கனவே அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் அறிவுக்கும் எங்களுடைய ஆவிக்கும் புலப்படாதபடி எங்கள் எல்லைகளிலே சூழ்ந்திருக்கும், ஆனால் அவைகள் இப்பொழுது சுத்திகரிக்கப்படுவதாக. இப்பொழுது அவைகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படி ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையை நாங்கள் ரிலீஸ் பண்றோம் ஆண்டவரே. விடுதலையை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே ஆண்டவரே, சிந்தைகளிலே ஆண்டவரே, எண்ணங்களிலே, பார்வையிலே, பேச்சிலே சத்துருவினுடைய தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்துருவினுடைய கூர் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்துருவினுடைய எதிர் வல்லமைகள் அத்தனையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே முறிக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்கின்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுடைய எல்லைகளிலே வருகிற எல்லா தீங்கும் முறிக்கப்படட்டும். எல்லா தீமையின் வல்லமைகள் முறிக்கப்படட்டும். எல்லா சத்துருவின் வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. சிலுவையின் இரத்தத்திற்குள்ள மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினவர், இஸ்ரவேல் புத்திரரை நினைத்தருளினவர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் எங்களை நினைத்தருளுவீராக. கர்த்தர் எங்களை கண் நோக்குவீராக. எங்களுடைய அலைச்சலை நினைத்தருளும், எங்களுடைய பிரயாசங்களை நினைத்தருளும், எங்களுடைய முயற்சிகளை கர்த்தாவே நீர் நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம். அன்னாளை நினைத்தருளின கர்த்தாவே, அதற்கு அப்புறம் அவள் துக்க முகமாய் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. நெடுங்காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகிற எல்லா துக்கங்களையும், எல்லா நிந்தைகளையும், எல்லா அவமானங்களையும், எல்லா உபத்திரவங்களையும் பரலோகத்தின் தேவன் நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம், நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் சிந்தப்பட்ட கண்ணீர், உம்முடைய சமூகத்தில் ஜெபித்த ஜெபங்கள், உபவாச நாட்கள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் சிந்தப்பட்ட கண்ணீரின் துளிகள் எல்லாவற்றையும் தேவன் நினைத்தருள ஜெபிக்கிறோம்.
நெடுநாளாக தடைப்பட்டிருக்கிற தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்மைகள் கைகளிலே கிடைக்கட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணின நன்மைகளை இந்த நாட்களிலே நாங்கள் காணவும் சுதந்திரிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வாக்கு தத்தங்களுக்கு நேராக கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு போவீராக. உம்முடைய சித்தத்திற்கு நேராக கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு போவீராக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல்ல எபினேசராய் எங்களோடு இருந்து தேவன் எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்த்தி உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்களாக என்ற வேத வார்த்தையின்படி உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்களை கண்ணோக்கி பார்ப்பார், உங்களை நினைத்தருளுவார். உங்களுக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை நினைத்தருளி நன்மைகளால் நிரப்புவார். ஆவியின் ஏவுதலிலே சொல்லுகிறேன், சத்துருவினுடைய உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. இனி நீங்கள் சத்துருவினாலே ஒடுக்கப்பட போவதில்லை. சத்துரு உங்கள் மேல் சீற்றம் கொண்டு எழும்பி வரப்போவதில்லை. சத்துருவினுடைய கூரை கர்த்தர் சிதறடித்து ஜெயத்தை கட்டளையிடுவார். சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்லுவோம், முன்னோக்கி செல்லுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த காலங்களில பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை தேவன் செய்தருளுவார். ஆமென், ஆமென்.